Hello traders, this is Bhuvaneshwaran. வரும் வாரம் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எக்ஸாக்டாக பிரேக் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைம் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட், தென் இங்கே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்புறம் இப்போ பார்த்தீங்க லாஸ்ட் நாள், அதாவது ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. சரியா? ஸோ ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் திரும்ப மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் வச்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக மேலே போணுச்சு, திரும்ப அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பான செல்லிங். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக March 20th அப்போது, சரியா, எக்ஸாக்டாக இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 month முன்னாடி கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா April 14 or 15th இப்போ வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 days வந்து முன்னாடியே இருக்குது. சரியா? அப்போது வந்து ஆரம்பித்த ட்ரெண்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முறை கூட இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கல. ஸோ இந்த நாளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா விக்கு ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் க்ளோசிங் 1 hour கேண்டிலோட க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போய் முடிஞ்சுது. சரியா? அப்போது ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட் இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சைட்வேஸில் ட்ராவல் ஆகும், இல்லைனா டவுன் ட்ரெண்டை நோக்கி போகும். சரி, இப்போ வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு அப்படின்னு இருக்கிறதுனால எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து டிப்பில் போகுதோ அப்போல்லாம் பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது பை அண்ட் டிப்பு, எப்போல்லாம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி கீழே போகுதோ அப்போல்லாம் பை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே ஏறுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும், இந்த 1 hour கேண்டில் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஸோ நிறைய பேர் வந்து அந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 22,615லேருந்து 22,640. சரியா? இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் திரும்ப வந்து அப்சைடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி பாருங்கள் இந்த ரேஞ்ச் இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்தப்போ இது வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வந்தப்போ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். அப்போது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆன அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இனிமே மார்க்கெட்டுக்கு, ஏன்னா அந்த சப்போர்ட்டை வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு இல்லையா, அப்போ இனிமேல் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனிச்சு, அதாவது மேலே போணுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய கேண்டில், இந்த செல்லிங் கேண்டில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க, இவ்வளோ பெரிய ஷார்ப்பான செல்லிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. சரியா? எப்போ இனிமேல் இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோசிங் வைக்குதோ, அதாவது 22,700 கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? எப்போ 22,700க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோசிங் வைக்குதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்ப அப் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகும். சரியா? அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும், இல்லைனா டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கும். சரி, இதுக்கான அடுத்த சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 22,350. சரியா? இதுக்கு அடுத்த சப்போர்ட் மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 22,350 கிட்ட இருக்குது. இப்போ இருக்கிற ரேஞ்சு 22,500 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட வரப்போ சொல்லியிருப்போம் 22,500 கிட்ட, இந்த ரேஞ்சு கிட்ட இதை நோட் பண்ணி பாருங்கள். சரியா? 22,500 அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இதை தாண்டி ஸ்ட்ராங்காக பிரேக்கிங் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரேஞ்சு 22,500 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆனதுனால இனிமேல் இந்த 22,500 வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுற மாதிரி தான் ஒரு க்ளோசிங்கிறது வந்து வச்சிருக்கு. சரியா? மார்க்கெட் இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆக ட்ரை பண்ணலாம், இல்லை கேப் டவுனில் ஏதாவது ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இன்னொரு ஃபாலை வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 13th April, ஓகேவா, அதாவது சாட்டர்டே பார்த்தீங்கன்னா முடிகிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலை வந்து சந்திச்சிருக்கு யூஎஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 1.5% மேலே. சரியா? உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா 22,450 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது நம்மளோட மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ்ங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இனிமேல் இந்த 22,500 இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக
ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதே போல் இந்த 22,350 வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி எப்போது சொல்கிறது தான், ஏன் 5 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ வைக்காமல் 1 ஹவரில் பார்க்கணும் அப்படின்னா, மேஜராக இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தான் வீக்கோட ஃபஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்போ மார்க்கெட்டும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் வச்சு செக் பண்ணுறோம், அனலிசிஸ் பண்ணுறோன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மந்த்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணுவோம். ஏன்னா வீக்லி சிபிஆர் வைக்க முடியாது, நாளைக்கு தான் வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மந்த்லி சிபிஆரை வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ மந்த்லி சிபிஆரை வந்து நம்ம பிளாட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 22,257 இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த்லி சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நான் இன்னொரு விஷயம் நல்லா உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த வாரம் மேபி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபாலை சந்திச்சுது அப்படின்னா இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த 22,000 இந்த சென்ட்ரல் சிபிஆர் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 22,000 இது எந்த ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,200. ஸோ இந்த 22,200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும், சரியா? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 22,350. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக 22,200 நோக்கி மார்க்கெட் வரும், சரியா? இந்த வாரம் வரும் வாரத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சிபிஆரை வச்சு பார்க்கும்போது நமக்கு சென்ட்ரல் சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22,200 கிட்டேயே பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஓரளவு ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 22,350. அதுக்கு அடுத்ததாக டாப் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும் 22,250. ஆனால் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த 22,200 இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டாக வந்து இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக இந்த 22,200 நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதை அப்படியே நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சை பாருங்கள். இப்போ நான் இதை வைக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி பாருங்கள் மார்க்கெட் வந்து இதுக்கிட்ட வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. திரும்ப இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ண வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனிச்சு இல்லையா? அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இனிமேல் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்கேன். இது 22,350, 22,200. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 22,615லேருந்து 640 வரைக்கும், சரியா? இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மண்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, சரியா? ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு, சரியா? இது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுதா? பேங்க் நிஃப்டியில் நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன். இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட், ஓகேவா? அதே போல் ஃப்ரைடே நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சையும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரேஞ்சையும் அதாவது சேனலை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வந்து வச்சிருச்சு. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்கலாம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கான மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது எதுவாக இருக்குன்னா இப்போ இந்த இடம் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கிட்ட தான். ஸோ இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக இது நாளைக்கு வந்து பிரேக் பண்ணிவிடும். ஏன்னா ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கேயும் சப்போர்ட்டு, திரும்ப இந்த ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் வரப்போ சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து 48,528லேருந்து 48,580, ஓகேவா? ஆனால் இப்போ இந்த ரேஞ்சு கிட்ட தான் இருக்குது. மார்க்கெட் எப்படி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது, சரியா? அப்படி கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் அப்படிங்கிறது வரும். இதுக்கப்புறம் இதுக்கான மேஜர் சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணுங்கள். 47,700 இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது, சரியா? இந்த வாரம் 47,700 வரைக்கும். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சல்டேஷன் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் மேலே போகும்போது இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட், சரியா? அப்போது இதுக்கு முன்னாடி இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனதுனால இப்போது இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த வாரத்துக்கு 47,700 அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் சப்போர்ட்டாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். அதே போல் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்ச், சரியா? இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடை நோக்கி தான் போகும். ஸோ இந்த ரேஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா 48,800லேருந்து 48,900. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 ஹவரில் வச்சு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்க்கெட்டை எப்படி மோஸ்ட்லி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்போல்லாம் மார்க்கெட் வந்து மேலே போகுதோ அப்போல்லாம் செல் ஆன் ரைஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு, அதனால் பை அண்ட் டிப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் நமக்கு காமிக்குது. ஏன்னா நிஃப்டிலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் இந்த சேனல் வந்து பிரேக் ஆகி க்ளோசிங் வச்சிருக்கு. சரியா? அப்போது மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் திரும்ப எப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுதோ அப்போது நீங்கள் உங்களுக்கு ஷார்ட் சைட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு எப்போதுமே உங்களுக்கான ரிஸ்க்கு நீங்கள் டிஃபைன் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கான ரிஸ்க் எவ்வளோ, ரிவார்டு எவ்வளோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதுக்கான சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம், மந்த்லி சிபிஆரை. ஸோ மந்த்லி சிபிஆரை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இந்த R1 அதாவது 48,250. சரியா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 48,250 சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? 48,250. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது வந்து ரெசிஸ்டன்ஸு R1 ஆக்ட் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் திரும்ப கீழே வருது அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். நமக்கு இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 48,250. ஆனால் மார்க்கெட் இதையும் தாண்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்லா ஃபால் வரும். ஸோ இதுக்கிட்ட ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? அப்போது மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்து நடக்கும். ஸோ இந்த சப்போர்ட் ரேஞ்செல்லாம் பார்த்துங்க. சப்போர்ட் ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக தான் ட்ரை பண்ணும். இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் தான் கீழே வரும். இல்லை செல்லிங்கோட ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா க்ளோசிங்கிறது வந்து கீழே வச்சுட்டு அப்படின்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். சரியா? ஸோ இப்போது நமக்கு இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 48,250. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 47,700. சரியா? இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த சிபிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கிட்ட இருக்குது? 47,000 கிட்ட இருக்குது. சரியா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மந்த்துக்கு இந்த சிபிஆர் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெர்ஜின் சிபிஆராக இருக்குது. இதை வந்து ப்ரைஸ் டச் பண்ணவே இல்லை. இதை மேபி டச் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட இமிடியேட் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மேஜரான ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம செல் ஆன் ரைஸில் வந்து பண்ணணுமா இல்லை பை ஆன் டிப் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு வச்சு ஒவ்வொரு டைமும் ட்ரேட் பண்ணுறப்போ டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.